சரண்யா, இன்னைக்கு வெற்றிக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட்னு பூஜா சொல்றா. சொன்னமா, இப்ப அதுக்கு என்ன? ஏய், என்ன சரண்யா நீ எந்தெந்த விஷயத்துல விளையாடுறதுன்னு இல்ல? இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கிறாங்க நாய்க்கு? இன்னைக்கு நம்ம பையனுக்கு சாந்தி முகூர்த்தம் தானே, இத சொன்னா என்ன தப்புமா? என்னங்க சொல்றீங்க? வெற்றிக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? என்ன ரங்கநாயகி, அன்னைக்கு மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்தப்ப நீ தானே சம்மதம்னு சொன்ன. மீனாட்சி நம்ம வீட்டுக்கு வந்தாளா? அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தா? ஏய், என்ன வளர்ற நீ? அத்தை, ஏதோ தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். பூஜா சொல்லவும் தான் எனக்கு எல்லாம் புரியுது. என்ன பழி வாங்க எனக்கே தெரியாம என் பையனுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காள் அந்த மீனாட்சி. மீனாட்சி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. ஏய், வண்டி எடுறா. ஏய் ரங்கநாயகி, ரங்கநாயகி. அம்மா, ஏய், அம்மா. டேய், என்னடா அப்படி பாக்குற? நீ சீரியஸாவா சொல்ற? நான் சொல்றத பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ஏய், நீ கலெக்டர் ஆகிறதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கலெக்டர் ஆகுற வரைக்கும் இது வேண்டான்னு எனக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருந்தாதான் என்னால வெறியோட படிக்க முடியும். நீ படிப்படி, நீ வெறியோட படிப்ப. ஏன் ஏன் நிலைமை என்னடி ஆகுறது? டேடே, இங்க ஓடி. இங்க பாருடா, இங்க பாரு. இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ்டா, ப்ளீஸ், கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஏண்டி ராஜ விருந்தெல்லாம் வச்சாங்கல்ல, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல. சரி போட்டும், ரூம்குள்ள வந்தேல, என்ன அங்கிருந்து பார்த்தேல, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல. ஆமா, நீ வெக்கலாம் பட்டியடி. இல்ல, உன்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லடா. ஏய், ப்ளீஸ். நல்லா பிளான் பண்ணிருக்கடி, அது மட்டும் நல்லா தெரியுது. உங்க ஃபேமிலியே நல்லா பிளான் பண்ணிட்டீங்க. டேய், டேய், வெற்றி, சாரிடா, சாரி. ஏய், என்னடி இது? சாரி சொல்றதுக்கு இப்படி கட்டி பிடிக்கிறியா? தள்ளி நில்லு போ. ஏன்டா கோவப்படுற? ஏய், நானே செம்ம கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. இவ என்ன பண்ண தெரியுமா? அப்படியே உப்பள்ளி கொட்டிட்டா. அப்புறம் என்ன? ஏய் மீனாட்சி, இன்னைக்கு என் பையனுக்கும் சக்திக்கும் சாந்தி முகூர்த்தமா? ஏய், உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். ஆமாமா, ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஏய், என் புள்ளைக்கு எனக்கே தெரியாம சாந்தி முகூர்த்தம் பண்ணி வைப்பியா? சி, வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? என் செல்லம் இல்ல? ப்ளீஸ்டா, இன்னும் கொஞ்ச நாள் தான். ப்ளீஸ்டா, ஓகேவா? நீ இந்த ட்ரெஸ்ல மாப்பிள்ளை மாதிரி இருக்கடா. எங்கடி மாப்பிள்ளை ஆக விடுறீங்க? எங்க ஆக விடுறீங்க? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஏய் இரு, வெளிய ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? எனக்கும் கேக்குது. வா, யாருன்னு பார்க்கலாம். வா. ஐயோ, அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? ஒருவேளை இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு தெரிஞ்சிருக்குமோ? டேய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அம்மா தானே, நான் என்கிட்ட சொல்லாம தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்களா இவங்க? நீயும் அதுக்கு ஒத்துப்பியா? என்னம்மா சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லாம நாங்க ஏற்பாடு பண்ணோமா? அத்தை, சும்மா மாத்தி மாத்தி பேசாதீங்க. எங்க அம்மா எப்படி உங்ககிட்ட சொல்லாம பண்ணுவாங்க? அம்மா, என்னம்மா சொல்றாங்க இவங்க? அதாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஆஹா, குடும்பத்தோட சேர்ந்து அப்படியே நடிச்சுட்டா நான் அப்படியே நம்பிடுவேனா? மீனாட்சி, உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம்.
ஆனாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சு. இப்போ அது சுத்தமா போச்சு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என் பையனுக்கு உன் வீட்ல எனக்கு தெரியாம சாந்தி முகூர்த்தம். சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. ஊர் உலகத்துல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். அம்மா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுமா. சும்மா நீங்க வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உனக்கு கோபம் வேற வருதா? நான் உங்ககிட்ட நேர்ல வந்து இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு சம்மதமானு கேட்டேன். நீங்களும் உங்க வாயால சம்மதம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தாம்மா இதெல்லாம் நடக்குது. என்ன சொன்ன? நான் சம்மதம் சொன்னனா? ஓ, அந்த அளவுக்கு போய் சொல்ல துணிஞ்சிட்டியா நீ? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க தானம்மா சம்மதம்னு சொன்னீங்க. ஏய், எனக்கு என்ன தலையெழுத்தா? உங்க வீட்ல வச்சு சாந்தி முகூர்த்தம் நடத்த சம்மதம் சொல்றதுக்கு? நானே உன் மேலயும் உன் பொண்ணு மேலயும் ஏகப்பட்ட கோவத்துல இருக்கேன். இந்த நேரத்துல இதுக்கு நான் எப்படி சரின்னு சொல்வேன்? அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது தப்புமா. அந்த சாமிக்கே அடுக்காது. ஹேய், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது. இப்ப அத நீ சொல்லிட்டு இருக்க. இது அந்த தெய்வத்துக்கே அடுக்காது. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. இல்ல யமுனா, இவங்க தான் சம்மதம்னு சொன்னாங்க. சத்தியமா சொன்னாங்க யமுனா. ஏய், நான் சொல்லல. நான் சத்தியமா சொல்லல. ரங்கநாயகி அம்மா, கோவில்ல பார்த்த சாமியார இந்த பௌர்ணமிக்குள்ள சக்திக்கும் வெற்றிக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு சொன்னாரு. அப்படி நடக்கலன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாரு. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணோம். இது அத்தனையும் அவங்க கிட்ட சொல்லியாச்சு யமுனா. என்ன மீனாட்சி, நீ நல்லா தானே இருக்க? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல, ஏன் கேக்குறேன்னா இதுவே எனக்கு தெரியாது. நீ சொல்றபடி எதுவுமே நடக்கல. ஆனா நீ திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு இருக்க. வெற்றி தம்பி, நீங்களே சொல்லுங்க. நான் உங்க அம்மா கிட்ட கேக்கும்போது நீங்களும் கூட இருந்தீங்கல்ல. என்னது? இவன் ஏன் கூட இருந்தானா? என்ன மீனாட்சி வளர்ற? இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லங்கிற. நீ வேற சாட்சிக்கு கூப்பிட்டு இருக்க அவன. வெற்றி தம்பி, நான் கேக்கும்போது இவங்க சம்மதம்னு சொன்னாங்களே, நீங்களும் தானே இருந்தீங்க. சொல்லுங்க. வெற்றி, என்னன்னு சொல்லு. அம்மா அவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல. வெற்றி, என்ன அமைதியா இருக்கீங்க? இப்ப நீங்க பதில் சொல்லலன்னா எங்க அம்மாக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அவன் எப்படி பதில் சொல்வான்? அப்படிதான் ஒண்ணு நடக்கவே இல்லையே. அம்மா, அபாண்டமா பேசாதீங்க. உங்ககிட்ட சொல்லாம செய்யறதுக்கு இது ஒன்னும் சின்ன விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? அதான் நல்லா செஞ்சிட்டியே. ஏன்னா என் மேல உனக்கு கோவம். அது பழி தீர்த்துக்கிறதுக்கு என்கிட்ட சொல்லாமலே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு நீ கீழே இறங்கி போவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை மீனாட்சி. என்ன மீனாட்சி, உன் பொண்ணை காட்டி என் புள்ளைய வளைச்சு போடலான்னு நினைக்கிறியா? அம்மா, ரங்கநாயகி அம்மா, வேண்டாம். நான் ஏன் அப்படி செய்யணும்? முதல்ல சக்தி வெற்றியோட பொண்டாட்டி, உங்க மருமக. அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. கோவத்துல வார்த்தையை கொட்டிடலாம், ஆனா அள்ள முடியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கே நீ புத்தி சொல்றியா? என்ன தம்பி, உங்க அம்மா இவ்ளோ தூரம் பேசுறாங்க, நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. ஏன்னா இதுக்கு நான் சம்மதம் சொல்லலன்னு அவனுக்கும் தெரியுமே. இல்லம்மா, சம்மதம் சொன்னதெல்லாம் உண்மைதான். அத்தை, இப்ப என்ன சொல்றீங்க? டேய் வெற்றி, என்னடா சொல்ற? டேய், நான் இதுக்கு என்னைக்குமே சம்மதம் சொன்னதே இல்லையேடா. சம்மதம் சொன்னது நீங்க இல்லம்மா, நான் தான்.
தம்பி, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நடந்த எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேம்மா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தம்பி, உங்க அம்மா மாதிரி நீங்க குரல் மாத்தி பேசுனீங்களா? ஏன் தம்பி? சீ, ஏன்டா அப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. எதுக்குடா? டேய் டேய், எதுக்குடா அப்படி பண்ண? உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாடா வெற்றி? கல்யாணம் தான் தெரியாம நீ பண்ணிக்கிட்ட, அதுக்குன்னு இதுவுமா? ஆனா ஒண்ணு வெற்றி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. ரங்கநாயகி அம்மா, ஒரு நிமிஷம். இப்ப நீங்க இங்க வந்ததுனால இங்க ஃபர்ஸ்ட் நைட் நின்னுடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. நானும் வெற்றியும் ஒரு முடிவெடுத்திருக்கோம். நான் கலெக்டர் ஆகிற வரைக்கும் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. இது நாங்களா எடுத்த முடிவு. நீங்க பதட்டப்படாம நிம்மதியா போங்க. ஆமாம்மா, சக்தி சொல்றது நிஜம்தான். பூஜா, நீ பெரிய ஆளுதான். எங்கேயோ இருந்துகிட்டு இங்க நடக்கிற ஃபர்ஸ்ட் நைட்ட நிப்பாட்டிட்டியே. சூப்பர் பூஜா. இவ்வளவு தூரம் பேசிட்டு எங்க அம்மா கிட்ட ஒரு சாரியாவது கேட்டாங்களா உங்க அம்மா? அவங்க மேல தப்பு இல்லம்மா. அவங்க இதையெல்லாம் எதிர்பார்க்கல. நிஜமா சொல்லணும்னா எனக்கே இது அதிர்ச்சியா தான் இருக்கு. தம்பி, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்திருக்கலாமே. இன்னும் எத்தனை நாள் வேணா பொறுமையா இருந்திருப்பம்மா. ஆனா அம்மா, போலாமா? ரோஹித், அம்மா ஃபோன் பண்றாங்க, பேசிட்டு வந்துடவா? ஏன் முன்னாடியே பேசலாமே பூஜா? இல்ல ரோஹித், இந்த மாதிரி நேரத்துல அம்மா பொண்ணுக்கு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்கும். அதெல்லாம் உன் முன்னாடி பேச முடியுமா? இரு, வந்துடுறேன். சக்திக்கும் வெற்றிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா? இல்ல பூஜா, நின்னுருச்சு. நீதான் ரங்கநாயகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? ஆமா. பூஜா,
நீ நிஜமாவே பெரிய ஆள் தான். சும்மா புயல் மாதிரி வந்தாங்க அந்த ரங்கநாயகி. ஃபர்ஸ்ட் நைட்டை நிப்பாட்டிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அப்படியா? இப்பதான் நிம்மதியாச்சு. சரிக்கா, நான் அப்புறம் பேசுறேன். இங்க ரோஹித் என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பெரிய தொல்லையா இருக்கு. முதல்ல அவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வரேன். சரியா? சரிக்கா, சரி. ஏய் வெற்றி, நான் இருக்கும்போது உனக்கும் சக்திக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட்டுருவேனா? எவ்வளோ நேரம் பூஜா? முடிஞ்சிருச்சு. இதோ வரேன். பேசிட்டேன். போலாம். போலாம். கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ரோஹித். ரோஹித், என்ன எதுவுமே பேசாம இருக்க? நமக்கு இங்க ஹனிமூன் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏதாவது கொஞ்சமாவது பேச. வெற்றி ப்ரோக்கும் சக்தி சிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா அதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? மாறி மாறி ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆஹா, கல்யாண மண்டபத்தில் நீ என்னை ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னது உண்மைதானே? ஐயோ, அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. ரோஹித், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, என்னை மாத்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதுல என்ன டைம் வேண்டியிருக்கு? நம்ம வாழ்க்கை இதுதானே ஆனதுக்கப்புறம் உடனே மாற்றிக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? சரி, மாத்திக்கிறேன். என்னமோ தப்பாக இருக்கு பூஜா. இன்னொரு தடவை நீ அப்படி பண்ண நான் எல்லார்கிட்ட சொல்லிடுவேன் பூஜா. என்ன சொல்லுவேன்? நீ பண்ணதெல்லாம் சொல்லுவேன். எல்லாரும் உன்னை கேவலமா நினைப்பாங்க. பரவாயில்லையா? ஐயோ, நம்மளை பத்தி பேசலானா நீ என்னென்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்க. இனிமே இப்படி பண்ணாத பூஜா. சரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். சரியா? ஐயோ, அதான் சரின்னு சொல்றல, கொஞ்சம் சிரிய. சரிப்பா. சரி, அப்படியே நம்ம 2 பேரும் சின்னதா ஒரு வாக் போயிட்டு வருவோமா? சரி, வா. ரோஹித், எதுக்கு அந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ உம்மன் இருக்க? ஏதாவது கொஞ்சம் ஜாலியா பேசலாம்ல. ராஸ்கல், என் வாழ்க்கையில நான் யார்கிட்டயும் கெஞ்சினது கிடையாது. போயும் உன்கிட்ட கெஞ்ச வச்சுட்டல, இதோட உன் கதை முடியுதுடா. ஏ ரோஹித், கொஞ்சம் பாரு, கொஞ்சமாவது சிரிய. உன் மனசு மாதிரி டைம் வேணும்ல, அதே மாதிரி தான் எனக்கு என் மூடு மாதிரி டைம் வேணும். அப்படியா? ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நான் உன்னை சிரிக்க வைக்கவா? ரோஹித், நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் லைப்ரரியில நம்ம 2 பேரும் மீட் பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹேய், இதெல்லாம் நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? மறக்கிற விஷயமா அதெல்லாம்? நீ ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூன்னு எழுதி ஒரு கார்டுல என்கிட்ட கொடுத்தல, அது கூட இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. ரியலி பூஜா? ரோஹித், பசங்க நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் லவ்வா மறக்க முடியாதுன்னு. பொண்ணுங்க நாங்க சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான் வித்தியாசம். நீ என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா. அப்புறம் பூஜா வெற்றி விஷயத்துல அப்படி நடந்துக்கிற? ஏய், அப்படிதான்டா. எனக்கு வெற்றிய பிடிச்சிருக்கு. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? பூஜா, என்ன சொல்ற நீ? சும்மா 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 இப்படி சொன்னா உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. அதான் பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு.
இதெல்லாம் விளையாடுற விஷயமா பூஜா? ஆமாண்டா, எனக்கு எல்லாமே விளையாட்டு தான். இப்ப நடக்குது பாரு ஒரு விஷயம், அது கூட விளையாட்டு தான். நீ என்ன சொல்ற பூஜா? ஐயோ, நான் உனக்கு கிஸ் பண்ண போறேன்ல, அத சொன்னேன். என்னாச்சு பூஜா? உன் எக்ஸ்பிரஷன்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? வெறி பிடிச்சிருக்கு, வெறி. என்ன பூஜா ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, இதுதான் பெர்மனன்ட் பூஜா.